முறையாக அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, திடீர் என்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க, சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ராஜினாமா பரிசீலனைக்கிறீங்க, அடுத்த முதல் மாடியில போய் சேர முடியும். இந்த விவரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு நீங்க நடக்கிறது. இங்க பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்ல ரெண்டு இடத்துல எப்படி பேச இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்குல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லை இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேர்னு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்ற அல்ல கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல 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 நான் அவர் அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மை கொடுத்துங்க, மை கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது? போய் வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. திசை இதே நான் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, 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 உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன் வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கு முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன